பெண்களுக்கான மெட்டபாலிசம் வேற. பெண்கள் வந்து புத்தியோடு தான் போராட்டம் அவர்களுக்கு. நான் ரொம்ப நுட்பமாக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். நமக்கு என்று ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது இந்த பெண்கள் இருக்கிறீங்கல்ல, இந்த பெண்கள் மிக மிக கவனத்தோடு சொற்களை வாழ்க்கையை நீங்கள் சந்திக்க வேண்டும். சொற்களை வாழ்க்கையை சந்திக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு சொல்றேன். நான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். ரொம்ப நுட்பமான விஷயம், அந்த ரகசியத்தை உள்ள வச்சிருக்க முடியாமல் சொல்லிட்டு இருக்கிறேன். படித்ததெல்லாம் எனக்கு ஏன் ஞாபகம் வருது, தன் வாழ்க்கையின் அழகின் ரகசியம் என்னன்னு கேட்ட பொழுது கிளாரா சொன்னது எல்லாம் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். நான் பெண்கள் கேட்கிறீர்களா அந்த பேச்சை? கேட்குறீங்களா? பக்கத்தில் உட்கார்ற சகோதரர் சொல்கிறார், கேட்குறேன். புரியுதா அவங்க ஏன் அவ்வளோ அழகாக முன்னேறாங்கன்னு? நீ யாருக்கு வேணாலும் சொல்லு, நான் கேட்பேன். அவர் சொன்னார், அந்த கிளாரா சொன்னார், நான் துக்கங்களையும் துயரங்களையும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் கேட்ட அம்மா சும்மா இல்லை, அது கேட்டுச்சு. யாராவது நினைவுபடுத்தினாங்கன்னா அதுக்குன்னே இருக்குமே வீட்டில். எங்க காலையில் 6:30 மணிக்கு கிளம்புனேங்க. நான் எங்கேயும் நிற்கலை, வேலை வேலை வேலை, காரில் தான் சாப்பிட்டேனே. இப்படி தான் காலேஜுக்கும் போவேன். நான் காலேஜில் நான் கிளாஸ் எடுக்கிறது இந்த ட்ரெஸ்ஸில் தான். காலையில் 6:30 மணி நான் எழுந்திரிச்சு போய் 7:30 மணிக்கு சைன் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக போவோம்ல. அப்போ கேட்பாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டீச்சர், இப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போவேங்க. என்ன பர்வீன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக வச்சுருக்க கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்து ஒரு வார்த்தை அப்படி போடுவாங்க. லூஸு மாதிரி பெராண்டிக்கிட்டு சுற்றுவோம் நாம். அந்த ஒரு சொல்லலை அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அவர் தந்த பதில் என்ன தெரியுமா? யாரேனும் என் துக்கங்களையும் துயரங்களையும் நினைவுபடுத்தினால் நான் அதை மறந்து போனதை நினைத்துக் கொள்கிறேன். சில நேரங்களில் நம் வாழ்க்கையை ஆபாசப்படுத்தி வைத்திருப்பது நம்முடைய கடந்த கால வலிகளின் சிந்தனைகள் தான். அதை காயங்களாக வைத்திருக்காமல் அடுத்து ப்ராக்ரஸ்க்காக என்ன செய்யறதுங்கிறத யோசிக்கிறது இருக்குல்ல, அந்த பெற்றோர்கள். இங்கே யாரும் சொன்னாங்கங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவங்க சொன்னாங்களான்னு தெரியல, உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு காதில் கேட்டுச்சு. அம்மா அப்பா குழந்தைகளுக்கு தர்ற 3 முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு போகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தருகின்ற மிக முக்கியமான பரிசு பொருள் நீங்கள் உயிரோடு இருப்பது தான். நம்பர் 1 மிக முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருப்பது தான். குழந்தைகளின் தலையை கடனை ஏற்றாமல் இருப்பது. புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க, அம்மா அப்பா சண்டை போடக்கூடாது. அப்பா உள்ள வரார், பையனை அம்மா திட்டிட்டு இருக்காங்க, பொண்ணை அம்மா திட்டிட்டு இருக்கிறாங்கன்னா அப்பாக்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், அந்த குழந்தைக்கு முன்னால் அம்மாவை அதட்டாதீர்கள். அதே போல அப்பா பிள்ளையை கண்டித்துவிட்டு வெளியேறுகின்ற பொழுது அப்பாவின் மீது உள்ள ஏதோ ஒரு கோபத்தினால் குழந்தையிடத்தில் அப்பாவை பற்றி குறை சொல்லாதீர்கள். குழந்தை தான் நம்ம கிட்ட மழலையில் பேசுவோம், நாம குழந்தை கிட்ட மழலையில் பேசக்கூடாது. எந்த குழந்தைகளிடத்தில் பெற்றோர்கள் தெளிவுடனும் அன்புடனும் அழகுடனும் பேசுவார்களோ அந்த குழந்தைகள் தான் வருங்காலத்தில் லீடர்ஸாக மாறுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த குயில் முட்டை இருக்குல்ல, குயில் எங்க முட்டை போடுது? எங்க முட்டை போடுது? காக்காவுடைய கூட்டில் தானே. உங்களுக்கு சயின்ஸ் தெரிஞ்சிருக்கும், நினைவுபடுத்துற. கோழியோ நம்ம அறுத்து நம்ம சமைக்கும் பொழுது முட்டை ஓடு கட்டி இருக்காது. அது என்னன்னா ஒரு 1.5 2 மணி நேரத்துக்குள்ள தான் ஓடு கட்டுமா. ஓடு கட்டின உடனே அது டெலிவர் ஆகிடும் முட்டை. அதனால தான் எல்லா பறவைகளும் பாருங்க ஆண் பெண் சேர்றதுக்கு முன்னாலேயே கூடு கட்டிடும். ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல கூடு கட்ட முடியாது, 1.5 மணி நேரம் தான் டைம். இப்போ குயிலுக்கு என்ன பிரச்சனை? கூடு இல்லை, அந்த 1.5 மணி நேரத்தில் தான் அது கூடு தேடி ஆகணும். கூடு தேடுறதுக்கு அது என்ன டெக்னிக் பண்ணோன்றத சொல்கிறேன் பாருங்க. ஆண் குயில் இருக்குல்ல, அது கூடவே இருக்குமா. ஆண் குயில் என்ன பண்ணுமா, நேராக மரங்களாக தேடி போய் எங்கே காக்கா கூடு இருக்குதோ அந்த காக்கா கூட்டில் முட்டை இருக்கணும், இல்லைன்னா முட்டை போட்டால் தள்ளி விட்டுரும் காகம். முட்டை இருக்கிற காக்கா கூட்டா கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுமா இங்கே இருக்குதுன்னு. அது கூட பறக்குமா. அந்த ஆண் குயில் என்ன பண்ணுமா, பெண் காகத்தை வம்பு கிழித்து
அது ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகுமா. அந்த ரவுண்டில் கோவத்தோடு அந்த பெண் காகம் பறக்கும்ல, அந்த ரவுண்டு போயிட்டு வரத்துக்குள்ள இந்த குயில் அதில் போய் முட்டை போட்டுரும். இதுதான் நடக்குதாங்க. இல்லை எங்கே பிரச்சனை தெரியுமா? அம்மா அப்பா முட்டை போட்டாச்சு, போய் மரத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ பிரச்சனை தொடங்குது முட்டைக்கு. முட்டைக்கு தெரியாது தன்னை அடை காத்து கொண்டிருப்பது தன் தாய் இல்லைன்னு. அடை காத்து குஞ்சு பொறிச்சிரும். குஞ்சு வெளியில் வரும்பொழுது வாய் திறந்து கத்தும் சாப்பாட்டுக்கு. வாயில் கொண்டு வந்து தாய் காகம் கொடுக்கும்ல, அப்போது கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்கும்போது குயில் சத்தம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். அப்போ காக்கா இருக்குல்ல, பொம்பளை காக்கா, அது பார்த்து கேட்குமா, வாட் இஸ் திஸ் டிஃப்ரெண்ட் வாய்ஸ், வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ். அது பாட்டுக்கு கீச்சு கீச்சுன்னு கத்தும்போது அது வாயில் கொத்துமாங்க. குஞ்சு குயில்களின் வாயில் கொத்து வாங்கிய அந்த குயில் குஞ்சுகள் வளர்ந்து பெரியாளாகி பாடும். ஆனால் குயில் பாட்டை கேட்டு பாருங்கள், ஒருபோதும் அந்த இசையில் மகிழ்ச்சி இருக்காது, ஒரு சோகம் இருக்கும். உங்கள் எல்லாருக்கிட்டையும் இது ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நம் வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் அந்த குயில் குஞ்சை போன்றவர்கள் கொத்தி விடாதீர்கள். கொத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன வயசுல அவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களை மகிழ்ச்சியுரிய மனிதர்களாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு சோகத்தோடு தான் இருக்கும். அதற்கு தான் பெற்றோர்கள்னு நமக்கு பேர் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. பறக்க விடுங்க குழந்தைகளை, ஃப்ரீயாக இருக்கட்டும். நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ வக்கீல் ஆகணும், நீ போலீஸ்காரன் ஆகணும், நீ ஐஏஎஸ், எல்லாம் எப்படி ஆகும்? அதான் 10th படிக்கும் போதே சொல்லுது, 10th படிக்கிற வரைக்கும் சொல்லுது நான் டாக்டர் ஆவேன்னு. 10th படித்து முடித்த உடனே சொல்லுது நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். +2 படித்த ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதோ நான் பிஏ பிஎஸ்சி பிகாம்க்கு 25 வருஷமாக கிளாஸ் எடுக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்த குழந்தைக்கு என்னப்பா ஆக போகிறேன்னு தெரில மேடம். அதுவா இலக்கு? குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் அவர்கள் என்னவாக வரப்போகிறார்கள் என்று. பிடிஏ மீட்டிங்க்கு 2 பேரும் அம்மா அப்பாவா சேர்ந்து வாங்க. அந்த குழந்தைகளை 9th ஸ்டாண்டர்டில் கண்டுபிடிங்க, அசஸ் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டாக அசஸ் பண்ணுங்க, எந்த குரூப் சேர்ந்தா எந்த மாதிரி வரலான்னு. நீங்கள் ஏதோ கனவு வைத்துக்கொண்டு அதை திணிக்காதீர்கள். என் பிள்ளைய போய் நான் ஸ்கூல் சேர்க்கும் போது அந்த வாத்தியார் சொன்னார் மேத்தமெட்டிக்ஸ் வேண்டான்னு. பையன் சொன்னான் 10 out of 10. அவன் பையன் சொன்னான் எனக்கு மேத்ஸ் கொடுத்தேன்னா நான் 85 தான் வாங்குவேன், மேக்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து கொடுங்க, நான் 95 above வாங்கி காட்டுறேன். 10th 12th அந்த டீச்சருங்க கணேசன் அவருக்கு பேர், மேட்டுப்பாளையத்தில் கல்லாறில் சச்சிதானந்த ஜோதி நிகேதனில் தான் படிக்க வச்சேன் என் பிள்ளைய. 11th சேர்க்கணுங்க, வெளியில் போட்டிருக்காங்க ஸ்டால் காமர்ஸ். என்னை கூட்டிகிட்டு போகிறாரு கணேசன். என் பையன்லாம் வெளியில் இப்படி சுற்றிட்டு இருக்கான். காமர்ஸ் வித் மேத்ஸ் தான் எடுக்கணும். அவன் ஸ்டீஃபன் காலேஜ் இல்லைனா ஸ்ரீராம் போகணுன்னு ஆசை எனக்கு. சுத்துற அவர் சொல்கிறார், டீச்சர் சொல்கிறார், மேடம் இந்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்சியில் 2017 இந்த வருஷத்துலேருந்து சிபிஎஸ்சியில் பிஸ்னஸ் மேத்ஸ் எடுத்துட்டாங்க மேடம், ஜென்ரல் மேத்ஸ் தான் இருக்குது. அந்த ஜென்ரல் மேத்ஸ் படிக்கிற அளவுக்கு ஹாரிஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் அவனை மேத்தமெட்டிக்ஸ் வேண்டாம் மேடம், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாரு என்கிட்ட. நல்லா படிக்கிற பையன், பட் நல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலம் நல்லா இருக்கு அவனுக்கு, யோசிச்சுக்கோங்க. அவன் வெளியில் பார்த்தேன், அவன் பிள்ளை அப்படியே அலையிறான். நான் என்ன தெரியுமாங்க யோசித்தேன், என் கனவுகளின்படி அவன் அங்கே போகிறத விட முக்கியம் அவன் மகிழ்ந்து படிப்பது தான். அவன் மகிழ்ந்து படிக்கட்டும். சரி சார், காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துடுறேன் சார்னு. காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த உடனே அந்த பெரியவர், அந்த டீச்சர் என்னை வந்து இப்படி பக்கத்தில் நின்னார். நான் வெளியில் போனேன், பையன் வந்தான், ஏய் மேத்ஸ் வேணான்னு சொல்லிட்டாருடா டீச்சர், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன்னா அவன் அப்படி கை குலுக்குனான் பாருங்க. அவன் கை சில்லுன்னு இருந்தது. அவர் கை குலுக்குறதை பார்த்து கணேசன் சார் வந்து என் கை குலுக்குறாரு, அவர் கையும் சில்லுன்னு இருந்துச்சு. நான் எடுத்து தந்துடுவேனோ, மேத்தமெட்டிக்ஸ் பண்ண பிள்ளை கஷ்டப்பட்டுருவானே. டீச்சர் சொல்கிறத கேளுங்க. பிடிஏ மீட்டிங்க்கு வாங்க, அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து வாங்க. உங்கள் குழந்தைய பற்றி டீச்சர்ஸ் ஏதாவது சொல்கிறாங்கன்னா, ஐ ரியலி appreciate the English pronunciation of this institution, the 2 teachers.
கொஞ்சம் தான் கிளிம்ஸ் பார்த்தேன். வெரி குட் இங்கிலீஷ், வெரி குட். ஐ எம் a லாங்குவேஜ் டீச்சர். சொற்கள் நல்லா வருது. அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்கள் குழந்தைய பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா கேளுங்க. இந்த ஸ்கூலை பற்றி வெளியில் போய் சொல்லுங்கள். நம்ம பகுதியில் ஒரு குழந்தை கூட படிக்காத குழந்தையாக இருக்கக்கூடாது என்பதில் நாமும் கவனமாக இருந்து அந்த குழந்தைகளை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கு உதவி செய்யுங்கள். இந்த நிர்வாக குழு ஏற்கனவே ஆசிரியர்களாகவும் பட்டதாரிகளாகவும் இருப்பதனால் உங்கள் வலியையும் உங்கள் சூழலையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால் மிக நல்ல டீம் இருக்கிறதுனால குழந்தைகளை கொண்டு வந்து நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். டீச்சர் ஏதாவது உங்களை பற்றி சொன்னான்னு வச்சுக்கோங்க, உங்கள் பாப்பாவை பற்றி உங்கள் பையனை பற்றியும் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறான், என் பிள்ளை பொய்யே சொல்லாது, எனக்கு தெரியும், சூப்பராக சொல்லும், உங்களுக்கு தான் தெரியாது. 4 பேரோட சேர்ந்தா என் பிள்ளை கெட்டு போச்சு, அதுக்கு லீடரே அதுதான். டீச்சருக்கு தெரியாதா? நீங்களாம் மாணிக்கம்னு பேர் வச்சு தான் அனுப்புவீங்க ஸ்கூலுக்கு. அதுக்குள்ளே இன்னொரு பேர் இருக்குதுன்றது டீச்சருக்கு தெரியும். அதுக்கு பேர் பாட்ஷா. 2 முகலும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் டீச்சர் வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ண காலம் இருந்துச்சு. ஐயோ இது கிளாஸில் வந்துடக்கூடாதேன்னு ப்ரேயர் பண்ண காலம் இருக்கிற மாதிரி உங்கள் பிள்ளையை மாற்றிடாதீங்க. நாங்கள் செதுக்கி தருகிறோம், வீட்டில் நீங்கள் சிதைக்காமல் திரும்ப அதே செதுக்கலோடு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினால் போதும், இவர்கள் பார்த்து கொள்வார்கள். சிறகை விரித்தவர்கள் பறக்கட்டும், செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற என்று சொல்லிக் கொடுங்கள். வானம் காத்திருக்கிறது. எனக்கும் ஆசிரியர்கள் இப்படி கிடைத்தார்கள், நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளும் வரட்டும், சேர்ந்து பறப்போம். நன்றி, வணக்கம்.